இவ்வளோ நேரம் மார்னிங் லைவ்ல கமர்தீன் பற்றி தான் நிறையா வந்து சாண்ட்ராவும் பாருவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் சாப்பாட்டுக்கு அப்புறமும் கூட 2 பேரும் பேசுகிறாங்க போல இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ப்ரமோவாக வந்திருக்கு. அப்போ நம்ம கூட இருந்த பொண்ணுன்னு கூட அவன் கொஞ்சம் யோசிக்காமல் போயிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. கூட இருந்த பொண்ணு ஏதாச்சும் டிஃப்ரென்சஸ் இருந்தால் கூட நம்ம வெளியே போய் பேசிக்கலாம், இங்கே வச்சு இவ்வளோ சண்டை போடணுமா, நம்ம யோசிக்கல, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்குமே விழமாட்டேன்டி, இவங்கிட்ட போய் விழுந்துட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான், அதாவது லவ் மாதிரி விஷயங்களில் தான் நான் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, எனக்கு அவனோட இது வந்து சுத்தமாக பிடிக்காது, உள்ளே இருக்கிறது இப்போ வெளியே வருது, அவனோட பேச்சு பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்குங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாரு சொல்கிறாங்க, இவன் என்ன ரொம்ப இதாக இருக்கா, சரி ஓகே அவன் மேலே ஒரு வலையை வீசு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்து கமர்தீன் அந்த பக்கம் ஒரு கேஸ் கட்டி தூக்கி வீசுறாரு, அதை காமிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், நான் ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸ் சுச்சுவேஷன் மட்டும் நான் கேட்குறேன். இந்த மாதிரி பாரு கிட்ட வந்துட்டு கமர்தீன் போயிட்டு நிற்கிறாரு. பாரு வந்து கமர்தீனோட பால்ஸ் பேஸ்கெட்டு கிட்ட வந்து வராங்க. வந்து பாரு வந்துட்டு அப்படி வச்ச உடனே கமர்தீன் வந்து கழுத்தில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாரு வந்து கோவத்தில் அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிறாங்க. திருப்பி கமர்தீன் வந்து பார்வதியோட நெஞ்சில் குத்திட்டாங்க. அப்படின்னா யாருக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க? கமர்தீன் வந்து பாரோட நெஞ்சில் குத்திருந்தா யாருக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க? ஏன்னா பேஸ்கெட்டை உடைச்சது எல்லாமே ரொம்ப அக்ரெசிவ் பிஹேவியர், அதுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். பட் அந்த மாதிரி கோவத்தில் இப்படி அடித்து உடைக்கிறது, சேரை உடைக்கிறது, கட்டில் உடைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சீசனில் நடந்திருக்கு. பட் இப்படி ஓங்கி அடித்தா, ஒரு பர்சன் டு பர்சன் அடித்தா கண்டிப்பாக அதுக்கு ரெட் கார்டு தான் கொடுப்பாங்க. ஸோ கமர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி பாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். பாருக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக மேக்கர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதனால கமர்தீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து கமர்தீனுக்கு ரெட் கார்டு ஆமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கொடுத்தா வந்து பாருக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். கமர்தீனுக்கு கொடுத்தா இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக வரும். ஸோ அது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால கமர்தீனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஸ்ட்ரிக்ட் வார்னிங்காக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து இது வந்து பாரோட கேம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டீம் நினச்சாங்கன்னா அவங்க வந்து எவிக்ஷனில் அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஓட்ஸ் கம்மி மாதிரி காமிச்சு இப்போ கனியக்கா காமிச்சாங்க, அந்த மாதிரி ஈஸியாக வந்து எவிக்ஷனில் அனுப்பிச்சிருவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் இதை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.